மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் திருப்புரம்பியம் சாட்சி நாதேஸ்வரர் திருக்கோயிலாகும். தட்சிணாமூர்த்திக்குரிய முக்கிய தலங்களுள் இத்தலமும் ஒன்றாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 46வது தேவாரத்தலமாகும். இறைவர் திருப்பெயர் சாட்சிநாதேஸ்வரர். இறைவியார் திருப்பெயர் கரும்பண்ண சொல்லம்மை. மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய குரு பரிகாரத் தலம் இது. தனிக்கோவிலில் அனுக்கிரக மூர்த்தியாக குரு பகவான் அருள் வழங்கும் திருத்தலம். இத்தலத்து விநாயகர் பிரளயம் காத்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். பிரளயத்திலிருந்து ஊரை காத்து அருளியதால் திருப்புரம்பயம் என்ற பெயர் பெற்றது. இத்தலத்திலுள்ள பிரளயங்காத்த விநாயகருக்கு விநாயக சதுர்த்தி அன்று தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்படும் தேன் முழுவதையும் பிள்ளையார் திருமேனி உறிஞ்சிக் கொள்கிறது என்பது அதிசயம். நீதி சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் வெற்றி பெற இங்கு ஈசனை வழிபடலாம். ஆயில்யம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களும் இந்த கோவிலில் வணங்குவது நல்லது. பல்லவ, பாண்டிய, சோழ வரலாற்றை மாற்றியது திருப்புரம்பித்தில் நடந்த போர். சோழ பல்லவ பாண்டியர்கள் மோதிக்கொண்ட இடம். கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை செல்லும் வழியில் திருக்கொட்டையூர், இன்னம்பூர் வழியாக அதே சாலையில் மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் சென்றால் திருப்புரம்பியம் கோயிலை அடையலாம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள திருப்புரம்பியம் செல்ல கும்பகோணத்திலிருந்து நகரப் பேருந்து வசதிகள் உண்டு. நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம்.